ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்கிறோம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது நடுவில் வந்துட்டு விஜய் போகிறது கிண்டல் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கேவலமாக பேசிவிட்டு ஒரு சில விஷயங்களாக பண்ணாங்க. ஒரு சில விஷயங்கள் கேட்கவே முடியல, ஏன்னா கேட்கவே இல்லை. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரோரா இன்றைக்கி நாமினேஷன் பயங்கரமாக போச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, அரோரா, அப்புறமா திவ்யான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கனின்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூப்பராக இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சில பேர்லாம் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. ஆனால் விக்ரமுக்கு வந்துட்டு நாமினேஷனில் வந்து செம்மையான அடி ஒன்று விழுந்திருக்கு. அதை பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஓட்டிங் முடிவுகளை போட்டிருக்கேன். பாவமாக இருக்குது. ஏன்னா விக்ரமுக்கு வந்துட்டு ஓட்டு கம்மியாக இருக்குது, அரோராவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. என்ன நடக்குது நம்ம இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாமினேஷனில் விஜய் போகிறத பற்றி ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி வேணும், அதனால் இந்த பொண்ணு வெளியே போகணும். இந்த பொண்ணு எல்லா இடங்களும் வந்து சண்டை போடுறா, கூச்சலை குழப்பத்தை உண்டு பண்ணுறா. யார்? விஜய் பார்வதி. அதே இதில் வந்துட்டு நேற்று வந்து கனி என்ன சொல்கிறாங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியல, இப்போலாம் சாண்ட்ரா மட்டும் தான் தெரியுறாங்க. ஆனால் அதே இது வந்து என்ன இவங்க சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கூச்சல் குழப்பம் எல்லாத்தையும் உண்டு பண்ணுறாங்க விஜய் பார்வதின்றாங்க. அதையும் கனி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா விஜய் இது அரோரா வந்து கனிக்கிட்டையும் திவ்யா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போய் முட்டிப்பீங்க? இது ஒருத்தங்க தெரியலன்றாங்க, ஒருத்தங்க ரொம்ப அதிகமாக தெரியுறாங்கன்றாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் சொல்லி நான் பார்வதி நாமினேட் பண்ணேன். ப்ளஸ் கூட இருக்கிறவங்களை வந்து குழி பறித்து கில்ட்டினஸை வந்து உண்டாக்குறாங்க. யாரை? கமருதீனை பண்ணுறாங்க. தேவையா இது? யார் இது பண்ண வேலை? கமருதீன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பற்றி இப்படி தான் தப்பாக சொல்லி பிரச்சனை உண்டாக்குனாரு. இப்போ பாருங்கள், அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆன் பண்ணி நாமினேஷனில் சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்டேஷனை வச்சு அரோரா நாமினேட் பண்ணியிருக்காங்க கிடையாது. ஆனால் வந்து அரோரா வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இப்போ வந்துட்டு எல்லாருமே பிரதிபலிக்க வைக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். இதுக்கப்புறமா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணியிருக்காங்க அரோரா. அதையும் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ப்ரெசென்ட் போனப்போ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கனி வந்து சொல்கிறாங்க, நான் ஏன் சாண்ட்ரா நாமினேட் பண்ணேன், இந்த வீடு வந்து எனக்கு ஒரு கோயில் மாதிரி, இங்கே வந்து நிறைய விஷயங்கள் சூப்பராக புனிதமாக இருக்குது, அதை வந்து கெடுக்கிறதுக்கு இந்த பொண்ணு பண்ணுது சாண்ட்ரா, அதனால தான் நான் நாமினேட் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு நானும் ஒரு 3-4 வாட்டி ரிமைண்ட் பண்ணி கேட்குறேன். நீங்கள் யாராவது கேட்டிங்களா சொல்லுங்கள். பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது என்னென்னா, வெசில் வாஷிங் பண்ணும்போது விஜய் பார்வதி வெசில் வாஷிங் பண்ணுறாங்களா, அப்போ வினோத்து கூட பண்ணார். மதியானம் வந்துட்டு நம்ம கமருதீன் அரேஞ்ச் பண்ணிப்பார், 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த டைம் வந்து வினோத் ஏதோ சொல்லியிருப்பார், பாட்டா இல்லை பேனா எதை பற்றியோ பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்போ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அதிலே போட்டு ஏதோ கலாய்க்கிறாங்க. அதுக்கு திவ்யா சிரிக்கிறாங்க பாருங்க. அப்பா, இவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு திவ்யா வந்துட்டு கனியை சொல்கிறாங்க. ஐயோ, இது மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், பத்திரகாளியாக மாறிடுவா கனி, இது விஜய் போய் டென்ஷன் ஆகிடுவா, கத்தி சண்டை போடுவா அப்படின்னு அரோரா சொல்கிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க மாட்டேது, குசுன்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கேட்டு காது கூட மந்தமாக போயிருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு கத்துறாங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சான்றதை மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த அரோரா அதாவது அவங்க அரோரா பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அரோரா வந்ததுலேருந்து வந்து விஜய் பார்வதி மட்டும் பேசி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் கூட வந்து திவ்யா வேறு காலையிலையும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா சொன்னது உண்மையாக பொய்யான்னு ஆராயமே வந்துட்டு அப்படியே ஊர்க்கழிவு மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. நல்ல திறமை இருக்குது திவ்யாவுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கேப்டனாக வரும்போது எவ்வளோ போல்டாக இருந்தாங்க. நான்லாம் இவங்க தான் அடித்து தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எங்கே. சரி, பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.